உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். வயநாடு நிலச்சரிவில் வாழ்வாதாரமாக விளங்கிய ஹோட்டலை இழந்து தவிக்கும் உரிமையாளரின் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உறவுகள், உடைமைகள் என அனைத்தையும் நிலச்சரிவில் பறிகொடுத்த வயநாட்டை சேர்ந்த மக்கள் பலர் தங்கள் வாழ்வாதாரத்தையும் தொலைத்துவிட்டு நிர்கதியாய் நிற்கின்றனர். அந்த வகையில் வாடகைக்கு விட்டிருந்த தனக்கு சொந்தமான இடத்தை பறிகொடுத்து நிற்கிறார் சூரல்மலை பகுதியை சேர்ந்த மன்சூர். சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அங்கு அமைந்திருந்த ஹோட்டல் சேரும் சகதியுமாய் உருகுலைந்தது. இனி அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கைக்கு மீள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் மனம் பதைபதைத்து போன மன்சூர் செய்வதறியாது திகைத்தார். ஆனால் தனது வீடு சிறிது தூரத்தில் இருந்ததால் தாங்கள் பிழைத்ததாக நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் மன்சூர். அதே வேளையில் தமிழகத்திலிருந்து பலர் உதவிக்கரம் நீட்டியதாகவும் கூறுகிறார் அவர். இந்த கடையில எல்லாம் வந்து மரம் மண் எல்லாம் இந்த மலைப்பாய்ச்சலில் ஏறி இருக்கு. நமக்கு ஊடெல்லாம் போகல, ஊடு நம்ம கொஞ்சம் 1 கிலோமீட்டர் விட்டு தான் ஊடு. அப்புறம் இங்கே வந்து ரெஸ்கியூ உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தோம், எல்லா இடத்துல இருந்தோம், நம்ம இந்தியாவில் இருந்து பாதி இடத்துல இருந்தோம், தமிழ்நாட்டில் இருந்து எல்லா இடத்துக்கும் ரெஸ்கியூ நடக்கிறேன். நிறைய அரிசி கிட்ஸு எல்லாம் வந்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து வண்டி வந்துகிட்டே இருக்குது. உயிராவது மிஞ்சியதே என சற்று ஆறுதல் அடைந்தாலும் வாழ்வாதாரமாக இருந்த எல்லாமே தன் கைவிட்டு போயுள்ளதால் இனி டாக்ஸி, ஜீப் போட்டிதான் பிழைக்க வேண்டும் என வேதனையுடன் தெரிவிக்கிறார். அது ஒன்றும் தெரியாது சார். முன்னாடி எப்படி எதுன்னு சர்க்கார் என்ன பண்ணுறது என்ன யோசிக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னும் சொல்கிறதுக்கு ஒரு இது இல்லை. இப்போ இந்த டைமில் எப்படி முன்னாடி லைஃப் எப்படி போகணுன்னு நிறைய பேருக்கு, நமக்கெல்லாம் வந்து டாக்ஸி ஜீப் ஓட்டிகிட்டு தான் பொழைச்சிட்டு போகிறது. அதே வேளையில் ஒரே இரவில் தங்கள் பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொண்ட இராணுவத்தினருக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது என நெகிழ்கிறார் அவர். எல்லோரும் உங்களை மாதிரி ஆளு நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணுற அவருக்கு நம்ம இந்தியன் ஆர்மி அதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு அந்த பேச்சே இல்லை. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் வந்து இங்கே கஷ்டப்பட்டுருக்கு. தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி எல்லா ஃபோர்ஸும், டிஃபென்ஸு, சிவில் டிஃபென்ஸு, ஆர்மி தான் செல்யூட் அடிக்கணும். அந்த பாலம் வந்து ஒரு நைட்டில் இருந்து அந்த பாலம் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது மனசு அப்படியே இதாக இருக்குது. இந்த துயரத்திலிருந்து எப்படி மீளப் போகிறோம்? தொலைத்த வாழ்வாதாரத்தை எப்படி மீட்கப் போகிறோம்? புதைந்த கிராமங்களின் நிலை என்ன என எண்ணிலடங்கா கேள்விகளுடன் ஸ்தம்பித்து போயுள்ள வயநாடு மக்கள் பலரின் ஆதரவு தங்கள் பகுதி மீள உறுதுணையாக இருக்கும் என நம்பிக்கையும் தெரிவிக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலினுடன் செய்தியாளர் கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.